சமூக வலைதளத்தில் தமிழர்களை இழிவாக விமர்சனம் செய்த சுப்பிரமணியன் சுவாமியின் உருவப்படத்தை எரித்து கோவையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி தமிழகம் முழுவதும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் அரசியல் கட்சியினரும் மாணவர்களும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஜல்லிக்கட்டுக்காக போராடும் தமிழர்களை மிக இழிவாக பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி தனது ட்விட்டர் பக்கத்தில் விமர்சித்திருந்தார். இதனை கண்டித்து கோவையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் சுப்பிரமணியன் சுவாமியின் உருவப்படத்தை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி 16 பேரை கைது செய்தனர். தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழர்களை பொறுக்கிகள் என்று குடிகார்கள் என்று பேசியிருப்பது மிக மிக தமிழர்களை இழிவுபடுத்துகின்ற செயல். அதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், பொறுத்து கொள்ள மாட்டோம். இனி தமிழ்நாட்டுக்குள் சுப்பிரமணிய சாமி எந்த உருவத்தில் எப்படி வந்தாலும் எப்போது வந்தால் உள்ளே நுழைய விட மாட்டோம். அவர் இனி எந்த காலத்திலும் தமிழ்நாட்டுக்குள் நுழைய முடியாது. இதனிடையே சுப்பிரமணியன் சுவாமி மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க இந்திய தேசிய லீக் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். பாஜகவினுடைய மூத்த தலைவரும் எம்பியுமான சுப்பிரமணிய சாமி அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தமிழகத்தில் சமீபத்தில் ஜல்லிக்கட்டுக்காக போராடக்கூடிய மாணவர்கள், சமூக அமைப்புகள், அரசியல் கட்சிகளின் தலைவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக தமிழ் பொறுக்கிகள் என்று தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்கின்றார். இதை தான் அவர் மீது வழக்கு போடுவதற்காக நாங்கள் இன்று ஆணையர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்தோம்.